தானு சார் அவங்க வந்து எங்க வீட்டுக்கு போன் பண்ணி, இப்படி ஒரு பையன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாது, இப்படி இருக்காரு எங்களுக்கு நல்ல பையன் சொன்ன உடனே மை ஃபேமிலி ஆல்சோ கேம் டு traveled in Canada. Only one thing நான் யோசிச்சேன் என்னன்னா, I always used to think 1 hour flight distanceல தான் இருக்கணும் என் ஃபேமிலில இருந்து தூரத்துல. But this Toronto is something 21 hours traveling. With transit எல்லாம் பாத்தீங்கன்னா 24 hours தாண்டிடும். சோ இப்படி வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ட் அட்டு ஒரு இந்த என்னோட மை பேஷன் இஸ் மை மூவிஸ், மை ஆக்டிங் அதெல்லாம் விட்டு லைக் இப்ப எனக்கு சொல்லக்கூடாது, எல்லாம் தப்பா நினைக்க கூடாது. இப்ப எனக்கு மூவிஸ் இருக்கா ஓகே, எனி யாராவது வந்து ஸ்டோரி சொல்லணும்னா இப்ப என்ன குழந்தைங்க நான் எல்லாம் இங்க பிஸி, எங்க அங்க வருது. யா அப்படி ஆயிப்போச்சு. பிகாஸ் லைஃப் பிகேம் மோர் பிஸி இங்க. சோ அந்த மாதிரி when we traveled here, I think the first time we met, it was all okay. He liked me, I liked him. And I said yes. And அப்படியே 2009 November ending க்கு engagement ஆச்சு. Like சும்மா formal engagement within the family. But later on, like April 8th, 2010, we got married. See, every marriage has ups and downs. I always, I've seen என்னோட பேரண்ட்ஸ்ல இருந்து, now my in-laws ல இருந்து, I see many couples, many people, my friends and outside. அப்போ எங்க கொலீக்ஸ்ல ஆர்டிஸ்ட்ல I seen ups and downs இருக்கு எல்லா மேரேஜ்ல. But the most important thing here is how you take it. Like you எப்பவுமே you be the first person to give. Why you expect expectations andradhu, there's a lot of expectations nowadays in every couple. Oh, why didn't he do this to me, why didn't he do this to me? Think there's some reason why didn't he do that. Okay, if he didn't do, you do it. Okay, 10 times do it, 20 times do it. He didn't do 20 times, then the 21st time ask him, I did 20 times for you, why didn't you do this for me at least one time? Sit and talk. First basic communication இருக்கணும். Husband and wife egoless communication andradhu இருக்கணும். You should be able to talk your heart. இப்ப நீங்க வந்து ஏதாவது ஃபீல் பண்ணீங்க, ஹஸ்பண்ட் ஏதாவது திட்டு இருக்காரா இது இருந்தா சைலண்டா இருங்க, அந்த டைம்க்கு விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் பேசுங்க. டெஃபினெட்லி there will be a reason and definitely அது உங்கள் சைட் பாசிட்டிவா தான் முடியும். சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான். And one more thing is, see, after all, you're married to each other, your husband and wife. So இருக்கல there will be some வெளிய டென்ஷன்ஸ் இருக்கும். எதுக்குள்ள எல்லாமே இப்போ டென்ஷன்ஸ்ன்றது எனக்கு இருக்கும். நான் ஏதாவது பண்ணிடுவேன், ஏதாவது சொன்னா கூட he'll be silent. He's very patient. ரொம்ப சைலண்டா இருப்பாரு. சைலண்டா இருந்துட்டு அப்புறமா பேச ஒரு காஃபி கொடுப்பாரு. இப்ப கூட காஃபி கொடுத்தாரு. வந்து உட்கார்ந்து எல்லாம் சொல்லி காஃபி முடிக்கிறதுக்குள்ள நான் இல்ல அப்படியே பலூன் மாதிரி புஷ்ஷன் ஆயிடும்.